லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். புதுவையில் விஜய் நடத்தக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம், இதில் இப்போதைய நிலைமை என்ன? செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாயுமானவன், இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? அங்கே QR கோடு ஸ்கேன் பண்ணி அவங்களை அனுப்புவதில் சிரமம் இருந்தது, ஒரு ஆளா 2 ஆளான்ற குழப்பம்லாம் இருந்தது, அதெல்லாம் தீர்ந்து விட்டதா? தொடர்ந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் நீடிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதற்காக QR கோடு உடன் கூடிய அட்டைகள் என்பது தவேகாவினருக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் காலையில் பார்த்தீங்கன்னா குறைந்த நபர்களே வருகை தந்திருந்தாங்க. இதனால் அடையாள அட்டை இருக்கக்கூடிய நபர்களை எளிதாக உள்ளே நுழைவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த உப்பளம் மைதானத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 3 சாலைகள், பிரதான சாலைகள் இருக்குன்னா, அந்த 3 சாலைகளும் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த QR கோடு அட்டை, அனுமதி அட்டை இல்லாதவங்க அந்த சாலைக்குள்ளார, அந்த உப்பளம் மைதானத்துக்கு அருகாமையில் கூட செல்ல முடியாத அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் என்பது இருந்தது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஏராளமான தவேகாவினர் வந்த வண்ணம் குவிந்த வண்ணம் இருப்பதால காவல்துறையினரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. தொடர்ந்து உப்பளம் மைதானத்துடைய வாயிலில் QR கோடு அட்டை இல்லாத பலரும் இங்கே நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் தொடர்ந்து இந்த QR கோடு அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. உப்பளம் மைதானத்துக்கு வெளியே தவேகாவினர் மட்டும் பார்க்க சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தவேகாவுடைய வாலண்டியர், அதாவது தொண்டரணி என்று சொல்வார்கள், அவர்கள் தற்போது அந்த யாருக்கெல்லாம் அந்த பாஸ் இல்லையோ அவங்க உள்ளார நுழையாத அளவுக்கு தற்போது பாதுகாப்பு பணியில அவர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தவேகா தலைவர் விஜய் இன்றைய தினம் புதுச்சேரியில அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில உப்பளம் மைதானத்தில் பாஸ் இருக்கக்கூடியவர்கள் திரண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கரூர் துயர சம்பவம் எதிரொலிக்கு பிறகாக 72 நாட்களுக்கு பிறகாக திறந்த வெளியில மக்களை சந்திப்பதற்காக விஜய் கூட்டியிருக்கிறார். இதற்கு முன்னதாக காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. அது உள்ளரங்க கூட்டமாக நடைபெற்ற ஒரு சூழல் மீண்டும் திறந்த வெளியில தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் காலையில சரியாக 10 மணி அளவில் விஜய் அவர்கள் வருகை தருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. 10 முதல் 12:30 மணி வரைக்கும் விஜய் அவர்கள் பேசுவதற்கான அனுமதி என்பது காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 5000 பேர் மட்டுமே இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கெடுக்க வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வராங்க. காவல்துறையினர் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. தவேகா தலைமை தரப்பிலையும் இவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டாம் என வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த உப்பளம் மைதானத்தில் குடிநீர், கழிப்பிடம், மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவை தவேகா தரப்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் விஜய் அவர்கள் வருகை திறக்கக்கூடிய சூழல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் விஜயை பார்ப்பதற்காக உப்பளம் மைதானத்தில் வாயில், நுழைவாயில காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ரோட் ஷோ கிடையாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க. எனவே பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் தான் விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பங்கெடுக்க இருக்கிறாரு. குறிப்பா கடலூர், விழுப்புரம், சென்னை மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த தவேகாவினர் புதுச்சேரிக்குள்ளே நுழையாத வகையில ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில புதுச்சேரி மாநில காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொண்டர்கள், ரசிகர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில வரக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காவல்துறையுடைய உத்தரவாகவும் இருந்து வந்தது. நீங்களே பார்க்கலாம், காலையில சரியாக யாருக்கெல்லாம் பாஸ் இருந்ததோ அவங்க மட்டும் உள்ள செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செஞ்சிருந்தாங்க. காலையில கூட்டம் கம்மியா இருந்த ஒரு சூழல்ல எளிமையா பாஸ் இருக்கவங்க அந்த உப்பளம் மைதானத்துக்குள்ளே நுழைவதற்கு அந்த நுழைவாயில வழியாக சென்றிருந்தாங்க. ஆனா தற்போது நேரம் செல்ல செல்ல என்னன்னா, பாஸ் இல்லாத பலரும் பிரதான சாலையில நிற்பதால கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஒரு புறம் ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினருக்கும்
அந்த பணிகள் மேற்கொள்வது என்பது சவாலாக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. புதுச்சேரியை பொறுத்தமட்டில் 5000 பேருக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5000 பேருக்கு மட்டும்தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.